இன்றைய மன்னா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த இந்த வார்த்தை இது. யாக்கோபுக்கு சொல்லும்போது சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்காக இருப்பேன்? நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கிறதுக்கு. அந்த சமயத்தில் யாக்கோபு முன்னே பின்னே தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். சீரா தேசத்தில் உள்ள தன்னுடைய மாமாவின் இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து அவருக்கு எந்த நிச்சயமும் இல்லை. என்ன நடக்கும், எங்கே போகிறோம், எதுவுமே தெரியாது. அந்த சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னோடு இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன். திரும்ப இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடலை என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையில் கூட அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நீங்களோ யாக்கோபை போல அடுத்து என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். யாக்கோபை போல பயந்து கொண்டிருக்கலாம். அல்லது யாக்கோபை போல நாளைக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். எந்த இடத்துக்கு போவது, எங்கு எப்படி நம்ம வாழப்போகிறோம் என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன். உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வர பண்ணுவேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை காத்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கும் தருகிறக்காக நன்றி. எங்களோடு கூட இருப்பேன் சொல்கிறக்காக நன்றி. எங்களோடு கூட வருவேன் சொல்கிறக்காக நன்றி. போகும் இடமெல்லாம் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.